Right. Good evening. UGTRB யூனிட் நம்பர் 6 ரியல் அனாலிசிஸ். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஒரு 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட்டு 10th யூனிட்டு 9th யூனிட்டு. இப்போ 4வது யூனிட்டாக ரியல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா செட் தியரி, சீக்வன்ஸ் சீரீஸு, கண்டினியூட்டி, டெரிவேட்டிவ், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனு, சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷனு, ரீமான் இன்டகிரபிள், ஃபங்க்ஷன் ஆஃப் செவரபிள் வேரியபிள். இது மாதிரி ஒரு 6 கான்செப்ட் பார்க்க போகிறோம். 6 கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக் வந்து நிறையா பேருக்கு மறந்து போயிருக்கும். சரிங்களா? பேசிக் ஃபங்க்ஷன்னா என்ன, செட்டுனா என்ன, சப்செட்னா என்ன, யூனிவர்சல் செட்னா என்ன, டிமார்க்ஷன்லாம், இது மாதிரி பேசிக் கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் அதெல்லாம் ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சிலபஸ்குள்ளே போவோம். ஏன்னா அது தெரியாமல் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். இப்போ இதில் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ், குமரேசன் சார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் புக்கே போதுமானது. சரிங்களா? அவர் புக்கே போதுமானது. அது போக விட்டுட்டா அடுத்து என்ன இருக்குன்னா, நம்ம இன்னொருத்தர் இருக்காரு எப்பயும் போல, ஆர்மோம் ஐசக். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சீக்வன்ஸ் சீரீஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஆர்மோம் ஐசக், சோமசுந்தரம். அது பேர் என்னன்னா சீக்வன்ஸ் சீரீஸ். அடுத்து ரியல் அனாலிசிஸ்னு ஒரு புக்கு இவரே தான் எழுதியிருக்காரு. அது ஒரு 175 ரூபா புக்கு. இது ஒரு 175 தான் புக்கு. எக்ஸ்ட்ரா சம்ஸுக்கு இன்னும் கான்செப்ட் நிறையா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த 2 புக்குமே வாங்கலாம். 175 175 தான். அதெல்லாம் நம்ம யூஜி டிஆர்பி யூஜியில் பொறுத்தளவில் எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஃபாலோ பண்ணுற ஒரே விஷயம் அது அந்த 2 புக்கு தான். சீக்வன்ஸ் சீரீஸும் ரியல் அனாலிசிஸ், ஆர்மோம் ஐசக் அவங்க அந்த கான்செப்ட். இல்லை இன்னும் கொஞ்சம் நான் ஸ்டாண்டர்டாக படிக்கணும், ஹை லெவலில் அதெல்லாம் நான் கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் குமரேசன் சார் புக்கை தாராளமாக படிக்கலாம். சரி, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்டுக்குள்ளே போவோம். இப்போ ப்ரூஃப் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இப்போ இதில் நம்மளுக்கு 4 கண்டிஷனில் வந்து நம்ம சேட்ஸே பண்ணுவோம். ஒரு சம்ம 5 கண்டிஷனில் நம்ம வந்து சேட்ஸே பண்ணுறோம். அதாவது இப்போ ஒரு ப்ரூஃப் இருக்குன்னா 5ல் ஏதாச்சும் ஒரு கான்செப்டில் ப்ரூஃப் பண்ணுவோம். அதுக்கு பேர் தெரியாமல் வேணால் இருக்கலாம், பட் அதை முதல் தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு டைரக்ட் ப்ரூஃப். நான் இஃப் ஏன்னு எடுத்துகிட்டு பின்னு ப்ரூவ் பண்ணுறது, லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏன்னு எடுத்துகிட்டு தென் பி அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறது. நெக்ஸ்ட் கான்ட்ரடிக்ஷன் ப்ரூஃப். அப்படின்னா என்ன? சப்போஸ் பி இஸ் ஃபால்ஸ். சரிங்களா? பிஏ ஃபால்ஸ்ன்னு எடுத்துகிட்டு அதை கான்ட்ரடிக்ஷன் நம்ம சொல்கிறது. ஆக்சுவலாக வந்து நம்ம 11th புக்கில் இருக்குது. √2 இஸ் அ ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா? ரூட் இஸ் அ irrational number. இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ரேஷனல் எடுத்துக்குவேன். ரூட் இஸ் அ ரேஷனல். ரேஷனல் எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன, ரேஷனல்லாம் என்ன ஃபார்மெட்டு? P/Qல இருக்கணுமா? Yes, sir. P/Qல இருக்கணும். அதோட முக்கியமான கண்டிஷன் Q ≠ 0. இந்த Pக்கும் Qக்கும் என்ன மட்டும் இருக்கணும்? HCF 1 மட்டும் இருந்தா தான் அது பேர் என்ன? ரேஷனல். பின்னம் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இத்தனை கண்டிஷனை சேர்த்து பண்ணணும். Q ≠ 0வா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2/4 வந்து ரேஷனல் நம்பரில் நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். பட் 1/2ன்றது ரேஷனல் நம்பர். ஏன்னா அது ரெண்டுக்கும் HCF காமன் ஃபேக்டர் 1 இருந்தால் தான் அது ரேஷனல் நம்பர். அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கிங்க. அதே ரூலு. இப்போ நான் ரூட் இஸ் அ ரேஷனல் அப்படின்னு எடுத்து நான் ப்ரூவ் பண்ணுவேன். ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து என்ன வரும்னா கான்ட்ரடிக்ஷன் வரும். அப்போ ரூட் இஸ் அ நாட் அ ரேஷனல் நம்பர், இட் இஸ் கான்ட்ரவர்சி, அல்ல கான்ட்ரடிக்ட் டு கிவன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா நம்ம 11th ஃபர்ஸ்ட் வால்யூமில் 2nd யூனிட்ல ஃபர்ஸ்ட் சம்மே அது அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறது கான்ட்ரடிக்ஷன் ப்ரூவ். தேர்ட் ஒன் கான்ட்ரா பாசிட்டிவ் ப்ரூவ். நான் நாட் பின்னு எடுத்துட்டு நாட் ஏன்னு சொல்றது, பி இல்லைன்னு எடுத்துட்டு ஏயும் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து கான்ட்ரா பாசிட்டிவ் ப்ரூவ். அடுத்து இண்டக்ஷன் ப்ரூவ். அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், நம்ம 11th புக்கில் படிச்சிருப்போம். அதை என்ன படிச்சிருப்போம்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் டாட் 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 n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n+1 2n+1/6. இதுக்கு இது ஃபார்முலா நம்ம 10th படிச்சிட்டோம். சரிங்களா? இதே இது 11th ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இண்டக்ஷன் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது n = ஒரு 4 கான்செப்ட் இருக்கும். n = 1, n = k, n = k+1. இது மூணுமே சேர்த்து பண்ணிச்சுன்னா P of k is true, P of n is true, P of n+1 is true அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். 11th புக்கில் இருக்கு. அது பேர் இண்டக்ஷன் ப்ரூஃப். k = 1, k = 2, n வரைக்கும் வந்து அசியூம் பண்ணிட்டு n+1 ப்ரூவ் பண்ணுறது. இது நம்ம 11th புக்லேயே இருக்குது. ஒரு எக்ஸசைஸ் 5 மார்க் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஈக்குவலன்ட் டு ஏயும் பியும் ஈக்குவலன்ட்னா
என்ன சொல்றாங்க பாருங்க, the following equivalent to A implies B, A B C, B implies C னா A to B, B to C, C to A. A to B, B ல இருந்து இங்க போகுது, C க்கு போகுது. அதைத்தான் இங்க எழுதியிருக்காங்க, A to B, B to C, C to A. the following inequality. ஓகே, இப்போ செட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். செட்னா யாராச்சும் சொல்லுங்க, டெஃபினிஷன் சொல்லுங்க. செட்னா என்ன? 16 பேர் இருக்கீங்க. வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. a collection of well defined object. ஓகே, இது நம்ம 11th புக்ல ரெண்டாவது பக்கத்துல ஃபர்ஸ்ட் லைனே இதே, a collection of well defined object. சொல்லுங்க. அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க. சார் இப்போ ஒரு லைப்ரரி எடுத்துட்டோம்னா குட் புக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது கண்டிப்பா எடுக்க முடியாதுங்க சார். ஏன்னா குட் புக்குன்றது, அந்த புக்குன்றது எதை மென்ஷன் பண்ணிப்பாங்க? ஸ்டோரியா, கிரைமா, இல்ல நம்ம ஸ்டடிஸ் புக்கா, இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சம்மா அப்படின்றத நம்ம வேற ஏதாச்சும் சேர்ச் பண்ற மாதிரி ஒன்று சொல்லுங்க. வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல எடுத்துட்டோம்னா பாய்ஸ் இவ்வளோ பேர் தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெல் டிஃபைன்டா பண்ணிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளாஸ் ரூம்ல 150 சென்டிமீட்டர்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி ஒரு செட்டா எழுத போறேன். ஒரு 11th பசங்க ரூமுக்கு போறோம். 11th ஃபர்ஸ்ட் குரூப் கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது கண்டிப்பா அபோவ் 150 இருப்பேன், பிலோ 150 இருப்பேன். நான் என்ன எடுத்துக்கிறேன், அபோவ் 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணி நான் வந்து செட்டா எழுத போறேன். அதை என்ன சொல்லிடலாம், தாராளமா கவுண்ட் பண்ணிடலாம். அது வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட். இதே இது நாட் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட்னா ஹையஸ்ட் பர்சன் இன் 11th கிளாஸ் ரூம் அப்படின்னா ஹையஸ்ட்ன்றது அங்கே மென்ஷன் ஆயிருக்காது. ஹையஸ்ட்னா எவ்வளவு? 100-ஆ, 120-ஆ, 150-ஆ, 160-ஆ? அப்போ அந்த கண்டிஷனை வந்து என்ன பண்ணியிருக்கணும், வெல் டிஃபைன் ஆப்ஜெக்டா இருக்கணும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெல் டிஃபைன் ஆப்ஜெக்டா இருக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ எம்டி செட்டு. எம்டி செட்னா என்னங்க? ஒரு செட் எடுத்துட்டோம்னா அந்த செட்டுக்குள்ள எந்த வேல்யூவும் இருக்காதுங்க சார். எந்த எலமெண்ட் இருக்காது, வேல்யூ இருக்காது. ஓகே, பாருங்க, அது ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டேன். த கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் முடிஞ்சு. எம்டி செட்டு, த செட் ஆஃப் ஹியூமன் வித் 10 ஹெட். 10 ஹெட் உள்ள தலை எவனுக்காச்சும் இருக்கா? மனுஷனுக்கு இருக்கா? நோ சார். அதைத்தான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஹச்ன்றது எக்ஸ், எக்ஸ்ன்றது என்னது? ஹச்ன்றது ஹெட், எக்ஸ்ன்றது 10 தலை. சரி, 10 தலை ராவணன் அப்படிலாம் எவனும் இல்லை. சரிங்களா? அப்போ இது எம்டி செட்டு. ஓகே, அப்போ அந்த செட்ல எந்த எலமெண்ட்டும் இல்லைன்னா அது எம்டி செட். ஓகே, சப்செட்னா என்ன? இப்போ ஏங்கிற ஒரு செட் வந்து 1 2 3ன்னு எடுத்துட்டோம்னா பிங்கிற ஒரு செட்ல வந்து 1 2 இருக்கு அப்படின்னா பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லலாங்க சார். சம்டைம்ஸ் பி ஏல இருக்க எலமெண்ட்ஸும் பில இருக்கலாம். இருங்க, இப்போ ஏ வந்து 1 2 3 சொன்னீங்க, பி என்ன சொன்னீங்க? 1 2 அப்படி எடுத்துக்கலாங்க சார். தப்பா சொல்றீங்க. ஈக்குவலாவும் இருக்கலாம். அதாவது ஈக்குவலாவும் ஈக்குவலா இருக்கலாங்க இருக்கலாம், சார். கிரேட்டராகவும் இருக்கலாம். கரெக்ட், அதான் கரெக்ட். இருங்க ஒரு நிமிஷம், அங்கேயே எடுத்து காமிச்சிடுறேன். ஏன்னா எப்பயுமே டெஃபினிஷனை பார்க்கும்போது குழப்பம், ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா ஒரு ஐடியா கிடைச்சிரும். என்னது சப்செட்? சரி, அதாவது ஏயும் பியும் 2 செட்ஸ். சரி, இப்போ அதை ஏ சப்செட் பின்னு நான் சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 1 2 3 அவங்க சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு 1 2 3 4. இது கிரேட்டர் தன் சிம்பிள் மாதிரி ஞாபகம். நான் அப்படித்தான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஏ இஸ் சப்செட் ஆஃப் பினா, இப்போ ஏன்றது 1 2 3, பின்றது 1 2 3 4. இந்த ரெண்டு கிவன் வச்சு நான் என்ன சொல்லிடலாம், ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. அதாவது ஏயோட பி ஈக்குவலா இருக்கலாம், இல்ல ஏயோட பி ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். லெஸரா இருக்கக்கூடாது, கிரேட்டரா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம். அதான் கண்டிஷன். கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. அப்போ இதை என்ன சொல்லிடலாம், ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லிடலாம். சரி, இதே இது மாத்தி சொன்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, அடுத்து பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ. ஏக்கு பி சப்செட், பிக்கு ஏ சப்செட். ஓகே, இப்போ இது பாருங்க, இப்படி போட்டாங்க, ஏ இஸ் நாட் சப்செட் ஆஃப் பி. அப்பெல்லாம் என்னங்க கண்டிஷன் சொல்லலாம்? இது சூப்பர் செட்டுன்னு வரும். ஏ இஸ் சூப்பர் செட். ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, பி இஸ் சூப்பர் செட்டு தான். அது சூப்பர் செட்டு, சப்செட் இல்லை, சூப்பர் செட். ஏக்கு பி சப்செட்டு, பட் பிக்கு ஏ வந்து சூப்பர் செட்டுன்னு தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ இங்கே என்னன்னா, அங்கே எப்படி எம்டி செட்டு சொன்னோமோ அது மாதிரி தான் இங்கே ஏ இஸ் நாட் சப்செட் ஆஃப் பி. ஏ இஸ் நாட் சப்செட் ஆஃப் பி.
ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுக்கு என்ன சொல்லலாம்னா, இது செகண்ட் எக்ஸாம்பிள், இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எப்பவுமே இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டா இல்லைன்னு ஒன்று சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் என்ன பண்றேன், ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, இந்த ஏன்ற செட்ல எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். சச் தட் நான் என்ன என்ன கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணும், பீன்ற செட்டில் எக்ஸ்ன்ற எலமெண்ட் இல்லாம இருந்தா அது என்ன சொல்லிடலாம், ஏ இஸ் நாட் நாட் சப்செட் அ ஆஃப் சப்செட் ஆஃப் பி. அப்ப எனக்கு எலமெண்ட் இங்க எப்படி சொன்னேன், ஏல இருக்கா ஏ பில இருக்கு, ஏல இருக்கா பில இருக்கு, ஏல இருக்கா பில இருக்கு, பி எக்ஸ்ட்ராவும் இருக்கு. எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனா ஏல இருந்தா பிலையும் இருக்கணும். எனக்கு இங்க இல்ல இல்ல. அதனால நான் என்ன சொல்லிட்டேன், ஏ இஸ் நாட் சப்செட் ஆஃப், ஏ இஸ் நாட் சப்செட் ஆஃப் பி. சரிங்களா? ரைட். இங்க டெஃபனிஷன் ஃபுல்லாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? புக்கில் உள்ள மாதிரி அப்படியே அந்த டெஃபனிஷன் அப்படியே தூக்கி கொடுத்துருக்க மாட்டேன். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிங்க. அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ ஜஸ்ட்டு கதை மாதிரி எழுதாமல் சிம்பிளாக அந்த சிம்பிளாக எடுத்துட்டு அந்த சிம்பிளை வச்சு நான் ப்ரூவ் பண்ணியிருப்பேன். ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கு தான் பார்க்கணும். இதுவே போதும். இது புரிஞ்சுக்கிட்டா எக்ஸ்ட்ரா நடுவில் மானே தேனே பொன்மானேன்னு இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ பாருங்க, அதுக்கு 2 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர், பி ஈக்குவல் டு ரியல் நம்பர். சரி, இப்போ நம்பர் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நேச்சுரல் நம்பர்னா எதில் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 இருந்துங்க சார். சரி. ஹோல் நம்பர்னா 0 1 2 3. சரி. இன்டிஜர்னா கேபிட்டல் இசட்டும் போடலாம், ஐயும் போடலாம். சரிங்களா? இது என்ன வரும், 0 +or-1 +or-2 கரெக்ட். ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ரேஷனல் கியூ இருக்க P எல்லா by Q. எல்லா நம்பர்ஸுமே அதுல வந்துடும். எல்லா நம்பரும் வருமா, அப்படிலாம் சொல்ல முடியாது. ரியல் நம்பர்ஸ்ல நான் சொல்றேன், கியூ நாட் ஈக்குவல் டு 0. அதாவது இப்போ ஒன்றுன்னு எழுதுனா அது நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், ஹோல் நம்பர் சொல்லலாம். கியூல சொல்லணும்னா 1/1ன்னு சொன்னாதான் அது கியூ. கரெக்டா? வெறும் ஒன்றுன்னு சொன்னோம்னா அது நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், ஹோல் நம்பர் சொல்லலாம். ரேஷனல் சொல்ல முடியாது. 1/1னாத்தான் அது ரேஷனல் நம்பர். அந்த ஃபார்மெட்ல எழுதினா மட்டும்தான் அது ரேஷனல் நம்பர். அடுத்து இர்ரேஷனல் நம்பர். ரூட்ல வரதுன்னாங்க சார். சரி. அப்ப √25 வருமா? அது வராது. நீங்க ஸ்கொயர் நம்பர் வராதுங்க சார். நீங்க ஸ்கொயர் ஏன் சொன்னீங்க ரூட்ல இருக்க எல்லாமே வரும்னு சொன்னீங்க. அப்ப √25 வரணும்ல. சார். அதுக்கு எப்படி சொல்லணும், √2 √3 பை வேல்யூ இ வேல்யூ அந்த மாதிரி சொல்லணும். சரிங்களா? இர்ரேஷனல்னா பை வேல்யூ இ வேல்யூ √2 √3 தான் சொல்லணும். எல்லா ரூட் வேல்யூயும் சொல்லக்கூடாது. சரி, வேற என்ன இருக்கு, ரியல் நம்பர். இது எல்லாமே சேர்ந்தது வந்து ரியல் நம்பர்ஸ்ல வந்துடும். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல், இர்ரேஷனல், இந்த 5 கான்செப்டும் சேர்ந்தது ரியல் நம்பர். சரி, அப்படியே இங்க வாங்க. நான் ஏன்ற செட்டு நேச்சுரல் நம்பர்ல எடுக்கிறேன். ஏன்ற செட்டை நேச்சுரல் நம்பர்ல எடுக்கிறேன். பின்ற செட்டை ரியல் நம்பர்ல எடுக்கிறேன். இதை நான் சப்செட்டும் சொல்லாமா நாட்ட சப்செட்டும் சொல்லலாமா, அதாவது என் சப்செட் ஆஃப் ஆர் ஆர்னு சொல்லலாங்க சார். n is a subset of R. ஏன்னா இங்க என்னன்றது 1ல இருந்து ஆரம்பிக்கும். இங்க ஆர்னா எல்லாமே இருக்கு. அப்ப இதோட ஆர்ன்றது பெரிய செட்டு. அப்ப தாராளமா சப்செட்னு சொல்லிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நெக்ஸ்ட் ஏ வந்து கியூன்னு எடுத்துக்கிறேன். ஏன்ற செட்டு கியூ. சரிங்களா? பீன்ற செட்டு கியூ காம்ப்ளிமெண்ட். ஏன்றது கியூ ரேஷனல், பீன்றது கியூ காம்ப்ளிமெண்ட். கியூ பீன்றது கியூ காம்ப்ளிமெண்ட். ஏ சப்செட் ஆஃப் பீன்னு சொல்லிடலாமா? சொல்லலாமாங்க? சார் அதுல காம்ப்ளிமெண்ட் எலமெண்ட் மட்டும் தானங்க சார் வரும், அப்ப சொல்ல முடியாதுலங்க சார். அதத்தான் கேட்கிறேன், சப்செட்டா இல்லையா சொல்ல முடியாது. நாட் அ சப்செட்டுங்க சார். நாட் அ சப்செட்னு சொல்லல, சப்செட்னு சொல்லலாமான்னு தான் கேட்கிறேன். நாட் அ சப்செட்டுங்க. ரைட், அதைத்தான் நான் கேட்கிறேன். ஓகே,
இன்னும் தெளிவாகவே கேட்டுருக்கேன் கொஸ்டின். உங்களுக்கு புரிஞ்சிச்சோன்னு நினச்சி ஏயும் பியும் கொடுத்துட்டு சப்செட்டான்னு நான் கேட்டுக்கணும். சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஏன் பிஆர் டூ செட்டு, ஏ ஈக்குவல் டு பின்னு நான் சொல்லணும். சொல்லிட்டு அது பேர் என்ன சொல்லி ஈக்குவாலிட்டி ஆஃப் செட்டுன்னு சொல்லிடலாம். அப்போ எனக்கு என்ன கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும், அதாவது ஈக்குவாலிட்டி. சரிங்களா, ஏயும் பியும் ஒரு 2 செட்டு எடுத்துக்கிறேன். சரி, அதை நான் என்ன சொல்லணும், ஈக்குவாலிட்டி ஆஃப் செட்டுன்னு சொல்லணும். அதாவது ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லணும்னா எனக்கு என்ன கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணணும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ, ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு ஏ ஈக்குவல் டு பி வந்துருமா? எஸ் sir. இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு நான் என்ன மீனிங் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதாவது ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஃபார் ஆல்னா ஏன்ற செட்டில் எல்லா எக்ஸும் ஃபார் ஆல், அதாவது ஃபார் ஆல் ஏ ரிவர்ஸ் எதுனா ஃபார் ஆல். ஓகே, சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்போ ஏன்ற செட்டு எக்ஸில் எடுத்தோம்னா பின்ற செட்டு எக்ஸில் இருக்கணும். செகண்ட் ஒன்று, இதுக்கு பி சப்செட் ஆஃப் ஏனா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கோ அதுல இருந்து எக்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. எனக்கு இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நான் என்ன சொல்லிடுவேன், ஈக்குவாலிட்டி செட்டுன்னு சொல்லிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், ரியல் நம்பர் ஈக்குவல் டு ரியல் நம்பர், அதாவது ஏன்றது ரியல் நம்பரு, பின்றது ரியல் நம்பர். இப்போ நான் என்ன சொல்லிடலாம், ஏ இஸ் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லிடலாம், பி இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லிடலாமா? சொல்லலாம்லங்க. ஏன்னா எடுத்த 2 செட்டுமே என்னது, ரியல் நம்பர். அதாவது இங்கிலீஷ் லெட்டர்ஸ் ஆறுன்னு எடுத்துக்காதீங்க, ரியல் நம்பர். இப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அதை மட்டும் சொல்லுங்க. ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, பி இஸ் சப்செட் ஆஃப் ஏ. எஸ்ஸா நோவா? என் கொஸ்டின் புரியுதா இல்ல பேசுறதே கேட்கலையா? ஹலோ ஏங்க, ஒரு 15 பேர் இருக்கீங்க, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஹலோ, சார் சொல்லுங்க சார், கரெக்ட் தாங்க சார். அது ஏன் இவ்வளவு நேரமா என்னை கேட்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி, கரெக்டு தானா? அதாவது எப்படி சொல்றேன் நான் ஏன்ற எடுத்த செட்டு ரியல் நம்பர், பீன்ற எடுத்த செட்டு ரியல் நம்பரு. ஸோ ரியல் நம்பர்னா ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி சொல்லலாம், பி இஸ் சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லிட்டா அது ஈக்குவாலிட்டி ஆஃப் செட்டுன்னு சொல்லிடலாம். சரி, நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு, யூனியன். யூனியன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க. ஏ செட்டும் பி செட்டையும் ஜாயின் பண்ணி எழுதுனா யூனியன். யூனியன் நம்பர் ரிப்பீட் ஆகலாமா? நோங்க சார், நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. வெரி குட், சூப்பர். இது வந்து இப்படியே நம்ம சொல்லி பழகிட்டோம். ஆக்சுவலா 10th டெஃபனிஷன் எப்படி இருக்குன்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் பிலாங்ஸ் டு பி ஆர். யூனியன்னா ஆறு, இதே இன்டர்செக்ஷன்னா அண்டுன்னு வரும். இப்படிதான் ஆக்சுவலா நம்ம மேத்ஸ் படிச்சாலும் நம்ம இப்படிதான் சொல்லணும். ஆனால் நம்ம அப்படி பழகலை, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாருக்கும் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தது. பட் யூனியன்னா இதான் சொல்லணும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பினா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்படின்னா என்ன அர்த்தம், ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும், எது எக்ஸ்ன்ற எலமெண்ட். சரிங்களா, ரைட். அடுத்து இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பி, அது ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான். ஏ பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் பினா சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. அப்படின்னா என்ன அர்த்தம், அண்டுனா என்ன அர்த்தம், ரெண்டுலையுமே இருந்தா தான் எழுதணும். இது ஓகேவா? இதான் நம்ம யூனியன் இன்டர்செக்ஷன் சொன்னா இனிமேல் இப்படிதான் சொல்லணும், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூனியன் பி சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. யூனியன்னா ஆர் யூஸ் பண்ணணும், இன்டர்செக்ஷன்னா அண்ட் யூஸ் பண்ணணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ இன்டர்செக்ஷன் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. இனிமேல் யூனியன் இன்டர்செக்ஷன் கேட்டா இப்படிதான் நீங்க சொல்லணும். சரிங்களா, ரைட்.
நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி, then A union B equal to B. Second one, A intersection B equal to A. A union B equal to B, A intersection B equal to A. இதில் நம்ம வென் டயக்ராம் போட்டே சொல்லிடலாம். ஒரு 2 ரவுண்டை போட்டு சிம்பிளாக வேலையை முடிச்சிடலாம். பாருங்க, இது வந்து ஏ சர்க்கிள், இது வந்து பி சர்க்கிள். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ யூனியன் பி. அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ உள்ள இருக்க சர்க்கிள் ஏ, வெளியே இருக்க பெரிய சர்க்கிள் பினா, நான் யூனியன் பண்ணா என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்குமா பி கிடைக்குமா? பி சார். பி கிடைக்கும். அதுதான் அந்த ஃபார்முலா. மேக்சிமம் இந்த மாதிரி வந்துட்டா வென் டயக்ராம் போட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்து பாருங்க, அதே ஏதான் உள்ள நெக்ஸ்ட் வெளியில பி, ரெண்டுக்கும் காமனான பிளேஸ் என்ன வரும்? பிக்கும் ஏக்கும் காமனான ஏரியா இதுதான். கரெக்டா? ஏ மட்டும் சார். ஏ மட்டும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்புறம் வென் டயக்ராம் போட்டு சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் ஏ கமா பி கமா சி, இல்லை ஏ கமா பி அண்டு சி மூணுமே ஒரு செட்டுன்னு எடுத்துக்கிறேன். 3 செட்ஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் என்ன கண்டிஷன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அதாவது இந்த ஏயும் யூனியனும் உள்ள இருக்க 2 லெட்டருக்கு காமன். பாருங்க, ஏ யூனியன் பி, ஏ யூனியன் சி. இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் இங்க வந்துடும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்க யூனியனுக்கு போல இன்டர்செக்ஷனை போடுங்க, இங்க இன்டர்செக்ஷனுக்கு போல யூனியனை போடுங்க. அவ்வளவுதான் அடுத்த ஃபார்முலா. இதுக்கு என்ன வரும்? A intersection B union A intersection C. எஸ், ஏ இன்டர்செக்ஷன் இங்க காமன். அப்ப ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் சி, இந்த சென்டர்ல இருக்க யூனியன் இங்க வந்துடும். 3 செட்ஸ். இதுல நம்ம வென் டயக்ராம் போட்டும் டயக்ராம் போடலாம். வென் டயக்ராம்னா முதல் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கத போட்டு அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். நம்ம மாத்தி மாத்தி பண்ணா கண்டிப்பா ஆன்சர் வராது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்ஜாயிண்ட் செட். இதெல்லாம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு பின்னாடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாருமே படிச்சு பல காலம் ஆயிருக்கும், அதனால ரீகால் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னங்க? எனி ஐடியா? ஏதாவது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க, 15 பேர் இருக்கீங்க. ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எம்டி செட் வரணும் சார். தட் இஸ் கால்ட் டிஸ்ஜாயிண்ட் செட். ஏ யூனியன் பி இல்ல, ஏ கரெக்ட். ஏயும் பியும் 2 செட்டு, சரிங்களா? அது ரெண்டுக்கும் நான் என்ன எடுக்கிறேன்னா இன்டர்செக்ஷன் எடுத்து எனக்கு எம்டி செட்டு வந்துச்சுன்னா, சரிங்களா, காமனா இந்த எலமெண்ட்ஸ் இல்லைன்னா நான் என்ன சொல்லிடலாம்? தென் ஏ அண்ட் பி ஆர் டிஸ்ஜாயிண்ட் செட்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன் பாருங்க, ஏ ஈக்குவல் டு 1 2, பி ஈக்குவல் டு 5 6. ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன வரும்? Empty sir. ரைட். இப்போ இதே இது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ஏ ஈக்குவல் டு கியூ, பி ஈக்குவல் டு கியூ காம்ப்ளிமெண்ட். ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டுக்கும் காமன் ஏதாச்சும் எலமெண்ட் இருக்குமா? நோ சார், எம்டி செட் தான் சார். எம்டி செட். ஏன்னா இது கியூ ரேஷனல், இது இர்ரேஷனல். காமனா எந்த எலமெண்ட்டும் இருக்காது. சரி, நெக்ஸ்ட் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் சொல்லுங்க. ஏன்றது ஒரு எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. பின்ற செட்டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. இந்த ஏக்கும் பிக்கும் காமன் ஏதாச்சும் எலமெண்ட் இருக்குமா? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு ஆர்டர் பேர் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏக்கு என்னென்ன ஆர்டர் பேர் வரும்?
0,1 சொல்லலாமா? சொல்லலாம் சார். 1,0 சொல்லலாம் சார். வேற ஏதாச்சும் சொல்லலாமான்னு சொல்லுங்க. வேற அப்படி 0,-1 -1,-1,0 வேணா சொல்லலாம் சார். 0,-1 -1,0 சரி. வேற ஏதாச்சும்? இல்லைங்க சார். ரைட். அப்ப பி செட் சொல்லுங்க. இதே மாதிரி பி செட் சொல்லிடலாம். 0,2 2,0 0,-2 -2 -2 வேற ஏதாச்சும் சேட்ஸே பண்ணுமா? நோ சார். √2 சேட்ஸே பண்ணும்ல. ஓ √2 the whole square ம் √2ன்னு வச்சுக்கோங்க. √2, √2. சரி, இது ரெண்டுக்கும் காமன் ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கு? நோ இல்ல சார் சார். எம்டி செட். அப்ப இதுல நம்ம யோசிக்க தெரியணும். நம்ம எப்பவுமே நார்மலாவே யோசிக்காம இந்த மாதிரிலாம் யோசிச்சோம்னா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது கொஞ்சம் தேர்ட் எக்ஸாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபோர்த் ஒன் பாருங்க. ஏன்ற செட்டு x, y ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறேன். such that x² + y² = 1. லாஸ்டா சொன்னது எது? பட் பி செட்டை மாத்திருக்கேன், அவசரப்படாதீங்க. a, b ஆர்டர் பேர் x, y ஆர்டர் பேர் xy = 1. இப்ப சொல்லுங்க எனக்கு a செட்டு என்னென்ன வரும்? ஏ செட் 0,1 0,1 1,0 0 0,-1 0,-1 -1,0 வேற ஏதாச்சும் வருமா? சரி, நோ சார். பி செட்டு சொல்லுங்க. பி செட் 1,1 வேற ஏதாச்சும்? -1, -1 கரெக்ட். வேற? நம்ம இதோட போடலாம். √1 into இது fractional 1/2 into 2 அது நீங்க சொல்றதுக்குள்ள நான் எழுதிட்டேன். 1/2, 2. அது Okay, மட்டும் இல்ல, correct. 1/3, அந்த மாதிரி 3 கூட நிறைய எழுதலாம். அது போட்டுட்டே போலாம் சார். அந்த மாதிரி பேர் அது எல்லாமே. பிரச்சனை இல்ல. ஆனா இது ரெண்டுக்கும் காமனா ஏதாச்சும் எலமெண்ட் இருக்குமா? நோ சார், நோ சார். நம்ம இது எழுதிக்கிட்டே போலாம், No, அது sir. பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு தேவை A இன்டர்செக்ஷன் B என்னது? எம்டி செட். அவ்வளவுதான். அதான் நமக்கு தேவை. சரி, இப்ப இதே க்ளோஸ் இன்டர்வல்ல பார்ப்போம். க்ளோஸ் இன்டர்வல் 2,3. Bன்ற செட்டு க்ளோஸ் இன்டர்வல் 4,5. பாருங்க, இது ஏன்ற நம்பர் லைன். இது ஏன்றது, இது 2, இது 3, இது 4. சரிங்களா? பீன்றது அதே லைன்ல கூட போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4, 5 இது நம்பர் லைன். இது ஏதாச்சும் காமனா ஏதாச்சும் இருக்கா? ஏக்கும் பிக்கும் காமனான ஏரியா எம்டி செட். அப்ப எம்டி செட்னா நம்ம எந்தெந்த இதெல்லாம் வரும், இன்டர்வல வரணும், x² y² கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் ஆர்டர் பேர் என்ன வரும், இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் டவுட்னா உடனே கேட்டுங்க. இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் தான், கண்டிப்பா பின்னாடி ஹெல்ப் பண்ணும். எதையுமே ஒரு 1/2 hour 1 hour வேஸ்ட் பண்ணி நான் கிளாஸ் நடத்த போறது இல்லை. சரி, அதனால கண்டிப்பா பேசிக் உங்களுக்கு புரியும். டிசைன் செட்டு பார்த்துட்டோம், அதைத்தான் நான் இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செட்டு டிஃப்ரென்ஸ். செட்டு டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்துக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எனி ஐடியா? செட் டிஃப்ரென்ஸ்னா வேர்டிங் சார் சொல்லுங்க, இல்லைன்னா A கண்டிஷன் minus B, sir. சொல்லுங்க. புரியல? A minus B set difference. செட் டிஃப்ரென்ஸு. ஏன்னா ஏ இந்த இப்படி ஒரு லைனை போட்டு பின்னு சொல்லுவாங்க, கரெக்டா? இப்போ இது பேட்டர் இல்லை, கண்டிஷன் என்ன அதான முக்கியம். இது ஓகே, கண்டிஷன் என்ன? அந்த யூனியன்னா என்ன சொன்னேன், இன்டர்செக்ஷன் என்ன சொன்னேன், அது மாதிரி இதுக்கு என்ன கண்டிஷன்? X belongs to A minus B such that சொல்லுங்க. x belongs to A minus B such that X belongs to ம்
கோகிலா மேடம் கவரேஜ் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப இழுவையா போகுது. இந்த கவரேஜ் ப்ராப்ளம்னால நீங்க பேசுறது இழுத்து 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 போகுது. இந்த கவரேஜ் உள்ள ஏரியாவுக்கு வாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வேற யாராவது சொன்னீங்க? இந்த A-Bனா சொன்னது யாரோ ஒரு ஆள். சும்மா சொல்லுங்க, தப்புனாலும் பரவாயில்ல. 15 பேர் இருக்கீங்க, 2 பேர் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. மிச்சம் 13 பேர் என்னன்னாங்கன்னு தெரியல. ஏதாச்சும் பேசுங்க. சரி, நானே சொல்லிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ் பிளாங்க்ஸ் ஏல மட்டும் இருக்குங்க சார். ஆ, கரெக்ட். அதைத்தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, ஒரு எலமெண்ட் எடுத்தா ஏல இருக்கணும், பில இருக்கக்கூடாது. அதைத்தாங்க சொல்லணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ such that எக்ஸ் பிலாங்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. இதுதான் அந்த கண்டிஷன். ஏ மைனஸ் பினா ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், பில இருக்கக்கூடாது. இருந்தா எலிமினேட் பண்ணிட்டு எழுதணும், அதாவது டெலீட் பண்ணிட்டு எழுதணும். இதே வென் டயக்ராம்னு வச்சுக்கிங்களேன். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. ஏ மைனஸ் பினா ஏ மட்டும் இருக்கணும், பி செட் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டு எழுதணும். அப்போ எது வரும்னா இந்த ஏரியா வரும். திஸ் இஸ் ஏ மைனஸ் பி. அப்போ இந்த ஏரியா வரக்கூடாது, அந்த செகண்டா இருக்குது எதுவுமே வரக்கூடாது. அவ்வளோதான், சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். இது எல்லாமே 10th 11th உள்ள பேசிக், வேற ஒன்றும் புதுசாலாம் இல்லை. இதெல்லாம் நம்ம புக்கில் இல்லை. நம்ம குமரேசன் சார் புக்கோ நம்ம ஆர்வம் ஐசக் சார் புக்லேயே இல்லை. காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்டு என்ன சொல்லலாம்? இப்போ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லணும். காம்ப்ளிமெண்ட்னு சொல்லிட்டா இங்கே என்ன வந்துடணும்னா யூனிவர்சல் செட்டு வந்துடணும். ஏ சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட்டு யூ. சரிங்களா? எனக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் வேணும் அப்படின்னா யூனிவர்சல் செட்ல இருந்து ஏஏ செப்பரேட் பண்ணிடணும். இப்போ எனக்கு பி காம்ப்ளிமெண்ட் வேணும்னா யூனிவர்சல் செட்டு ஃபிக்ஸடு. சரிங்களா? இந்த பியை மட்டும் என்ன போட்டுற வேண்டியது? பி காம்ப்ளிமெண்ட்னா பின்னு போட்டிங்கன்னா முடிஞ்சு. யூனிவர்சல் செட்ல இருந்து பியை ஃபுல்லாக செப்பரேட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா பி காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள், யூனிவர்சல் செட் எக்ஸாம்பிள், யூனிவர்சல் செட் 1 2 3 டாட் 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 10. இங்க ஏன்றது எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிளோட ஞாபகம் வச்சுக்கிங்க, வேலை முடிஞ்சு. ஏன்றது 1 2 3. அப்ப எனக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்னங்க வரும்? 4 ல இருந்து 10 சார். அதாவது யூனிவர்சல் செட்ல இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. ரைட் சைடு என்ன வருதோ அதுல இருக்கக்கூடாது. அப்ப நம்மளுக்கு எதுல இருந்து எது வரைக்கும் ஆன்சர் வரும்? ஏ காம்ப்ளிமெண்ட் 4 ல இருந்து 10 வரை. அவ்வளவுதான், கான்செப்ட் ஓவர். 4ல இருந்து 10 வரைக்கும். சரி, இப்ப காம்ப்ளிமெண்ட் வந்து யூனிவர்சல் செட் வந்துடணும், வேற எதை வச்சு நம்ம சொல்லக்கூடாது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இது எக்ஸாம்பிள் 1. நான் கான்செப்டை தாண்டி வேற எதுவுமே நடத்தல. இது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கவுண்டபிள், அன்கவுண்டபிள், சீக்வன்ஸ் சீரீஸ்ல எல்லாத்துக்குமே இது சப்போர்ட்டிவா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம படிச்சு ரொம்ப காலம் ஆயிருக்கும். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஏன்றது க்ளோஸ் இன்டர்வல் 0,1. ஏன்றது க்ளோஸ் இன்டர்வல் 0,1. யூனிவர்சல் செட்ன்றது ரியல் நம்பர். யூனிவர்சல் செட்ன்றது ரியல் நம்பர். இப்போ எனக்கு ஏ காம்ப்ளிமெண்ட் வேணும். யாராச்சும் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஜீரோவும் ஒன்றும் இல்லாம மீதி இருக்கிறதா சார்? சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. பாருங்க, அவங்க சூப்பரா சொல்லிட்டாங்க. நான் நம்பர் லைன் போட்டு சொல்லிடுறேன். திஸ் இஸ் -∞ to +∞. திஸ் இஸ் கால்டு ரியல் நம்பர். ரியல் நம்பர் லைன், ரியல் நம்பர் லைன். சரி, இப்போ இதுல க்ளோஸ் இன்டர்வல் இது 0, இது 1. அப்ப எனக்கு என்ன வந்துடும்? ஏ காம்ப்ளிமெண்ட் -∞ல இருந்து 0, 1ல இருந்து இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி எப்பயுமே சிம்பிள், அதனால ஓப்பன் இன்டர்வல். இங்க இது க்ளோஸ் இன்டர்வல்னால இதை என்ன போட்டுறீங்க? ஓப்பன் இன்டர்வலா போட்டுறீங்க. இதுவும் க்ளோஸ் இன்டர்வல்னால இதுவும் ஓப்பன் இன்டர்வலா போட்டுறீங்க. இது ரெண்டையும் யூனியன் பண்ணா அதே என்னுடைய ஏ காம்ப்ளிமெண்ட். இது ஒரு ஐடியா இல்லைன்னா நீங்க ஒரு நம்பர் லைனை போட்டீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். இதுல எதுவும் டவுட் இருக்கா? எக்ஸாம்பிள் 2 எதுவும் டவுட் இருக்கான்னு பாருங்க.
நெக்ஸ்ட் போயிடலாமா? எதுவும் டவுட் இருந்தா உடனே கேட்டுருங்க. நோ டவுட் சார், கிளியர் சார். ரைட், ஓகே. உடனே கேட்டுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கிளாஸ் முடிஞ்சோன்னு கூட கேளுங்க. டவுட்டோட மட்டும் கிளாஸை முடிக்காதீங்க. சரி, சப்செட் பார்த்தோம். இப்போ ஏன்ற ஒரு செட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கு. இதோட சப்செட் எழுதணும். கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் என்னென்ன வரும்? இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்கு, 2 power n. ஞாபகம் இருக்கா? எஸ் சார். 2 ஸ்கொயர், மொத்தம் 4 ஆர்டர் பேர் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்னா சிங்கிள் செட்டு எழுதுவோம், அதாவது எம்டி செட். சிங்கிள் செட்ல எம்டி செட். அடுத்து சிங்கிளா எழுதுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏபி செட் எழுதி ஏபி ஃபுல் செட்டையும் எழுதிடுவோம். எம்டி செட்டு, கிவன் கொடுத்த செட்டு ரெண்டுமே ஃபிக்ஸட். ரிமைனிங் 2 சிங்கிளா எழுதணும். இப்போ எது 3 எலமெண்ட்ஸ் வைங்களேன், சிங்கிளா எழுதணும், டபுளா எழுதணும், ட்ரிபிளா எழுதணும், அந்த மாதிரி வந்துடும். சரி, இப்போ பாருங்க, இது என்ன சொல்லிடுறாங்க? கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட். ஏன்னா அடுத்து பவர் செட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஏன்ற செட்டில் ஏபிசி இருக்கு. ஏபிசி எப்பயுமே செட்டுக்கு நேம் கொடுக்கறது எப்பயுமே கேபிட்டல் லெட்ரு, செட்டுக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாகவே ஸ்மால் லெட்ரு. சரிங்களா? சரி, இப்போ கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் எழுதணும். டூ பவர் 3 8 செட் எழுதணும். சொல்லுங்க, எம்டி செட்டை நான் எழுதிட்டேன். அடுத்து கிவன் செட்டையும் எழுதிட்டேன். மிச்சம் நீங்க தான் சொல்லணும். மிச்சம் எனக்கு தனித்தனியா சார். தனித்தனியா ஏ பி சி. அடுத்தது ஏபி ஏபி ஜாயின் பண்ணி பிசி சியூ 8 வந்துருச்சு சார். அவ்வளோதான். 8 வந்துருச்சா? 3 4 5 6 2 5 8. இது வந்து ஃபார்முலா 2 power n ஃபார்முலா. எத்தனை நம்மளுடைய சப்செட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் வேணும்னா 2 power n ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ப்ராபபிலிட்டிக்கு ஒன்று வரும். எதுக்கு வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். காயின் டாஸ் பண்ணா என்ன பண்றதுக்கு யூஸ் ஆகுமா? டைஸ்னா 6 power n, காயின்னா 2 power n. அதாவது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் ஆகிற அதே ஃபார்முலா தான் இங்கே சப்செட்டுக்கு எத்தனை செட்டு வரும், எத்தனை சப்செட் வரும்ன்றதுக்கு ஃபார்முலா. ஓகே, பவர் செட். அது என்னங்க பவர் செட்டு? பவர் செட்னா என்ன? சப்செட் எல்லாத்தையுமே ஒரு ஹோல் செட் பிராக்கெட்ல எழுதுனா பவர் செட்டாங்க சார். அதாவது என்ன டெஃபனிஷன்னா, எனக்கு தெரிஞ்ச டெஃபனிஷன் சொல்லிடுறேன். எஸ்ன்றது செட்டு. சரிங்களா? எஸ்ன்றது செட்டு. பவர் செட் ஆஃப் எஸ் அப்படின்னா ஏ சச் தட் ஏ சப்செட் ஆஃப் எஸ்ன்னு எழுதியிருக்கணும். எஸ்ன்ற செட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? ஏன்ற செட்டு அதுக்கு சப்செட்டாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட். கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட். சரி, அப்போ என்னன்னா ஒன்றும் இல்லை, எஸ் ஈக்குவல் டு என் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? எஸ்ன்ற செட்டு என் எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு பவர் செட்டு கண்டுபிடிக்க போகிறோம். பி ஆஃப் எஸ். இந்த எஸ்ஸுக்கு பவர் செட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா 2 power n. 2 power n. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா என் ஆஃப் எஸ்னா என் எலமெண்ட்ஸு, என் ஆஃப் பி ஆஃப் எஸ்னா 2 power n வாங்க. அங்கே தான் இந்த ஃபார்முலா சொல்லிட்டேன். அதே தான் இங்கே டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் எஸ்னா ஏ சச் தட் ஏ சப்செட் ஆஃப் எஸ். இங்கே கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்டை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பவர் செட்டு, தூக்கி ஒரே செட்டுக்குள்ளே எழுதுறது. நெக்ஸ்ட் கார்டீசியன் ப்ராடக்ட். கார்டீசியன் ப்ராடக்ட் 10th இருக்கு, 11th இருக்கு. கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னங்க? எனி ஐடியா? ஏ கிராஸ் பி. கரெக்ட். ஏன்னா என்ன, பீனா என்ன? நம்பர் ஆஃப் ஏ இன்டு நம்பர் ஆஃப் பி. தப்பு. அதாவது ஏ கிராஸ் பினா நான் ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறேன்.
இது ஏ கமா பின்னு ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கணும், செகண்ட் எலமெண்ட் எப்பயுமே செகண்ட் செட்ல இருக்கணும், அப்படிதான் சொல்லணும். சரிங்களா? அதாவது ஆர்டர் பேர் ஏ கமா பின்னா இங்க ஏன்னு இருந்தா அதுல இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேர்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸை எடுக்கணும். ஏ பிலாங்ஸ் டு ஏ, பினா பி பிலாங்ஸ் டு பி, இந்த மாதிரி தான் சொல்லணும். கார்டீசியன் ப்ராடக்ட் பாரு, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஏன்றது ஒரு 1 2 3, பின்றது 4 5ன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்போ என்னன்னா இந்த 4,5 வச்சு இந்த மூணையும் கம்பைன் பண்ணி எழுத போறோம். ஏ கிராஸ் பி ஃபர்ஸ்ட் ஏ வச்சு நான் எழுத போறேன். 1,4 1,5 இந்த 3 எலமெண்ட்ஸ் இந்த ரெண்டுக்குமே காமன். 2,4 2,5 3,4 3,5. சரிங்களா? இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 6 பேர் வந்துடும். இந்த எலமெண்ட்ஸை வச்சு நம்ம எத்தனை பேர் வரும்னு கண்டுபிடிச்சலாம். 1 2 3 4 5 6. அப்படி இங்கே 6 வரலைன்னா ஏதோ ஒன்றா மிஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு இங்கே வேலையே இல்லை. இங்கே 3 எலமெண்ட்ஸ், இங்கே 2 எலமெண்ட்ஸ். 1 வச்சு 4 5 பேர் பண்ணி எழுதுறோம், 2 வச்சு 4 5 பேர் பண்ணி எழுதுறோம், 3 வச்சு 4 5 பேர் பண்ணி எழுதுறோம். வேற ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் இல்லை. சரிங்களா? திஸ் இஸ் கார்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இந்த கார்டீசியன் ப்ராடக்ட்ல ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா? நாட் ஈக்குவலிங் சார். ஏன்னா இங்க ஆர்டர் பேர் வேற பிரச்சனை. 1,4ன்றதும் 4,1ன்றது வேற. ஏன்னா இங்க 1ன்றது ஃபர்ஸ்ட் செட்டு, இங்க 1ன்றது ஃபர்ஸ்ட் செட்டு தான், ஆனா ரெண்டாவது எலமெண்டா இருக்கு. அப்ப இங்க என்ன ஆயிரும்னா பியா மாறிடும். இங்க ஏன்றது 1, இங்க 1ன்றது பி ஆயிரும். அதனாலதான் இது ஃபர்ஸ்ட் செட்டு, இது ஃபர்ஸ்ட் செகண்ட் செட், இது ஃபர்ஸ்ட் செட், இது செகண்ட் செட்டுன்னு சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது நாட் ஈக்குவல் டு, அது புரியலைன்னா பாருங்க இப்படி எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் பி செட்டை ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஏன்னா பி கிராஸ் ஏ தானே. 4,5 ஏன்றது 1 2 3, பி கிராஸ் ஏ. இப்போ 4 5 வந்து இந்த 1 2 3 காமன். அப்போ 4,1 4,2 4,3 5,1 5,2 5,3. திஸ் இஸ் பி கிராஸ் ஏ. இங்க 2 இங்க 3 3 2 6 பேர், 1 2 3 4 5 6, 6 பேர் வந்துருச்சு. இப்போ இதையும் ஏ கிராஸ் பியும் பாருங்க, சம்மந்தமே இருக்காது. சரிங்களா? இந்த ஆர்டர் பேர் டிஃப்ரெண்ட்னா அந்த ஆன்சர் டிஃப்ரெண்ட் தான், கண்டிப்பா ஈக்குவல்ட்டா இருக்காது. சரிங்களா? N of A class B equal to N of B class A சொல்லலாம் இல்லைங்களா சார்? எலமெண்ட்ஸ் ஈக்குவலுங்க, அது பிரச்சனை இல்ல. நான் எலமெண்ட்ஸை பத்தி நான் பேசவே இல்லையே. நான் ஏ கார்டீசியன் ப்ராடக்ட், நீங்க அடுத்த கான்செப்ட் போயிட்டீங்க. என் ஆஃப் ஏ கிராஸ் பியும் என் ஆஃப் பி கிராஸ் ஏவும் ஈக்குவல் தான், அது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இப்ப கார்டீசியன் ப்ராடக்ட் பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்னும் போகல. சரிங்களா? ஓகே சார், ஓகே. சரி பாருங்க, பார்த்து வந்துட்டான் பாருங்க. காம்ப்ளிமெண்ட்டு, சப்செட்டு, பவர் செட்டு, கார்டீசியன் ப்ராடக்ட், இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இங்க பார்த்ததை நான் இங்க உட்காந்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதே பார்த்து வாட்சிட்டு போன மாதிரி ஆயிரும். அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்காது. வேகமா முடிச்சிடலாம், 10 கிளாஸ் 15 மணி நேரத்துல முடிச்சிடலாம். அது எனக்கு அவசியமே இல்லை. உங்களுக்கு புரிய வைக்கிறதே என்னுடைய வேலை. இல்ல அப்படியே பார்த்து வாட்சிட்டு போவா, நீங்க சொல்லுங்க, உங்க விருப்பம் தான் என் விருப்பம். சார் கிளாஸ் ஓகே தான் சார், இப்படியே பண்ணுங்க சார். ரைட், கண்டிப்பா. ஒரு ஆள் சொன்னாலும் 15 பேர் சொன்னதுக்கு சமம் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா மொத்தம் இணைய சேர்த்து 16 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் சொன்னாலும் 15 பேருக்கு சமம், அவ்வளவுதான். ரைட், ஏன்னா எனக்கு 15 பேருக்கு ரீச் ஆகணும், அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பாருங்க, இப்ப அதே கார்டீசியன் ப்ராடக்டை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்ப்போம். ஏன்றது ஒரே ஒரு செட்டு, ஒரே ஒரு எலமெண்ட் 1, பின்றது ரியல் நம்பர். சரிங்களா? இது கார்டீசியன் ப்ராடக்ட் என்ன வரும் பாருங்க. ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறேன், ஏ கமா பி. இங்க கண்டிஷன் என்ன? ஏன்றது எதுல எடுக்கணும், பின்றது எதுல எடுக்கணும்? A belongs to capital A, B belongs to R. பி பிலாங்ஸ் டு பி தான். சரிங்களா? ஓகேவா? ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி பிலாங்ஸ் டு பி தான். பட் பின்றது என்ன? ரியல் நம்பர். ஏன்றது 1. அப்ப எனக்கு இங்க எப்படி வரும் ஆன்சர்? ஆக்சுவலா 1, பின்னு வரும். கரெக்டா? இது பாருங்க, இப்பதான் நான் அடுத்த கண்டிஷனுக்குள்ள வரேன். இதை ஏக்கும் பிக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பிக்கு போல ஆரை ரீப்ளேஸ் பண்றேன். சரிங்களா?
இப்ப பாருங்க இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பாருங்க, ரியல் நம்பர்னு சொல்லிட்டேன். நான் ஒரு நம்பர் லைனோட போட்டுறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு பதிலா 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 1,0 இங்க இருக்கும் 1, இது 0, 1,0. சரிங்களா? 1,0 எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும். அடுத்து 1,1, ஏன்னா இங்க 1 ஃபிக்ஸடு. இந்த பீன்ற எலமெண்ட்ஸே மாறிக்கிட்டே இருக்கு. அடுத்து 1,2, 1,3, 1,4 இப்படியே போய்கிட்டே இருக்குமா? கரெக்டா? ஏன்னா பீன்றது ரியல் நம்பர் தானே. இப்ப இதே நம்ம மைனஸ்லயும் போலாம். 1,-1, 1,-2னா அப்படியே இங்க வரும். கரெக்டா? அது Yes, sir. இது புரியுதான்னு முத பாருங்க. ஏன்றது ஒரே ஒரு எலமெண்ட் 1, பீன்றது வந்து ரியல் நம்பர். அப்ப நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கணும். காலேஜ் லெவல்ல இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தாவே போதும். சரி பாருங்க, ஏபி, நான் ஏன்றது ஃபர்ஸ்ட் செட்டான ஏல எடுக்கணும், பீன்றது செகண்ட் செட்டான பில எடுக்கணும். பட் இந்த பீன்றது ரியல் நம்பர்னு அடுத்த ஸ்டெப்ல எழுதிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அடுத்த நம்பர் என்ன கண்டிஷன் போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஏன்றது இங்க 1ன்னு வந்துருச்சு, பீன்றது ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதனால பி வழி மாறிக்கிட்டே இருக்க போகுது. ரியல் நம்பர்னால 0ல இருந்து பாசிட்டிவ் வழியா போகலாம், டிக்ரீஸ் பண்ணிட்டு நெகட்டிவ் வழியாகவும் போகலாம். திஸ் இஸ் கால்டு ஏ கிராஸ் ஆர், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் ஆர். சரி, இப்ப அதே எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா, 1,2 பீன்றது ரியல் நம்பர். இப்ப எனக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி வேணும். எப்படி எழுதலாம்? 1,0. 1,0. முத டெஃபினிஷன் எழுதிருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 1, பி. சரிங்களா? பீன்றது என்னது? ரியல் நம்பர். கரெக்டா? அடுத்து என்னது? 2 இருக்கு. 2, பி, பி பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். கரெக்டா? ஏன்னா எனக்கு 2 எலமெண்ட் இருக்குல்ல, இங்க அண்டு தான் போடணும், எக்ஸ்ட்ரா தேவையில்லாம ஆரமா இருந்துட்டு. அப்ப இந்த ஒன்னும் இந்த ஆறுக்குரிய ரியல் நம்பர், அதை நான் பீன்னு எடுத்திருக்கேன், இதை பீன்னு எடுத்திருக்கேன். அடுத்து 2க்கும் இந்த ஆர்ல உள்ள பி, பி பிலாங்ஸ் டு ஆர். இப்ப இதுக்கு ஆர்டர் பேர் என்னங்க வரும்? அங்க எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இங்க வரும். எப்படி வரும் சொல்லுங்க? 1,0. ம் 1,1, 1,2, 1,3. அதே தான் வரும். பட் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வருதா, அவ்வளவுதான். 2,0, 2,1, 2,2 இப்படியே போகலாம், இல்ல நெகட்டிவ்லையும் போகலாம். 1,-1, 1,-2 இந்த மாதிரியும் போகலாம். 2,-1, 2,-2 இந்த மாதிரியும் போகலாம் நம்மளுக்கு. கரெக்டா? அப்ப நம்பர் லைன் எப்படி வரும் பாருங்க. இது x = 1, இது வந்து x = 2. இந்த மாதிரி தானே போகும் வேல்யூ. வேற மாதிரி எதுவும் போகுமா? கரெக்டா? அது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் வித்தியாசம் புரியுதா இல்லையா? Yes, sir. சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. தேர்ட் ஒன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் நேச்சர் நம்பர் கிராஸ் ரியல் நம்பர். நேச்சர் நம்பர் கிராஸ் ரியல் நம்பர். அப்ப நம்மளுக்கு எப்படி வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் செட்டு எங்க ஆரம்பிக்கும்? ஃபர்ஸ்ட் ஏன்ற செட்டு நேச்சர் நம்பர், 1ல பீன்ற செட்டு ரியல் நம்பர். கரெக்டா? எஸ்ஸா நோவாங்க. நான் ஏபின்னு ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறேன், ஏபின்னு ஒரு ஆர்டர் பேர் எடுக்கிறேன். ஏன்றது நேச்சர் நம்பர், பீன்றது ரியல் நம்பர். அப்ப எனக்கு ஏன்றது எங்க ஸ்டார்ட் ஆகும்னா 0லயும் ஸ்டார்ட் ஆகாது. இதான 1. கரெக்டா? இங்க ஸ்டார்ட் ஆகுது, இங்க ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ரியல் நம்பர்னா எங்க இருந்து ஃபுல்லா போகும்? பாசிட்டிவ்லி போகும், நெகட்டிவ்லி போகும். வேற என்ன? மைனஸ் அதான் பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி, negative. ரூட், இர்ரேஷனல், ரேஷனல் எல்லாமே போகும். பட் ஃபர்ஸ்ட் பேர் மட்டும், ஃபர்ஸ்ட்ல இருக்க பேர் மட்டும் எங்க மட்டும் வரும்? 1 தான் ஃபிக்ஸட். சரி, 1 ஆரம்பிக்கும், அடுத்து 2ல ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5. அதாவது லெஃப்ட் சைடு போகாது, 0 அண்டு லெஃப்ட் சைடு போகாது. 1ல இருந்து இப்படியே ரைட் சைடு போய்கிட்டே இருக்கும். எப்ப ஏன்ற செட்டு, ஏ பிலாங்ஸ் டு என்னன்றது. இந்த பீன்ற செகண்ட் பேர் தான்
நம்மளுக்கு பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், ரேஷன் வரலாம், இர்ரேஷன் வரலாம், எதுனாலும் வரலாம். சரி, திஸ் இஸ் கால்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரி, நெக்ஸ்ட்டு இது எக்ஸாம்பிள் 4 பாருங்க. இசட் கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர். இப்போ இசட்னா என்னங்க தெரியும் நம்மளுக்கு? இன்டிஜர்னு தெரியுமா? ஐன்னு சொல்லலாம், இசட்டுன்னு சொல்லலாம். கரெக்டு தானே? இன்டிஜர்னா ஐன்னு சொல்லலாம், இசட்டுன்னு சொல்லலாம். சரி, ஓகே சார். இப்போ பாருங்க, எனக்கு இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட். அதாவது எக்ஸ் கமா ஒய்னு ஒரு ஆர்டர் பேர் எழுதுறேன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செட் எப்படி இருக்கணும்? இன்டிஜராக இருக்கணும். செகண்ட் அந்த ஆர்டர் பேர் செகண்டாக இருக்குது, ரியல் நம்பராக இருக்கணும். அப்போ எனக்கு இசட்னர்னு சொன்னதுனால எனக்கு பாசிட்டிவ் வழியும் வரும், நெகட்டிவ் வழியும் வரும். இந்த மாதிரி நம்பர் லைன் போய்கிட்டே இருக்குமா? ஏன்னா நம்மளுக்கு ஒய் என்னது? ரியல் நம்பர். பாசிட்டிவ் வழி போகலாம், நெகட்டிவ் வழி வரலாம், ஜீரோ வரலாம். கரெக்டா இது? எஸ்ஸா நோவா? எஸ் சார். ரைட், Yes, அவ்வளோதான். sir. ஏதாவது வெறும் கார்ட்டீசியன் பண்ணா வெறும் 2 ஆர்டர் பேரை கொடுத்து மல்டிப்ளை பண்ண மட்டும் கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை தான் நம்ம எக்ஸ்ட்ரா காலேஜ் லெவலில் தெரிஞ்சுக்கிடணும். அதை ஃபுல்லாக நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பாருங்க, அதே தான் நான் ஏன்றது ஒரு நேச்சர் நம்பர் எடுக்கிறேன், பீன்றது ஒரு நேச்சர் நம்பர் எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ ஏ கிராஸ் பி என்ன வரும்? நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது என் கிராஸ் என்னன்னு வரும். கரெக்டா? என் கிராஸ் என் அது என்ன? ஒன்லி நேச்சர் நம்பர் தான் வரும். நேச்சர் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், 1 2 3 4. இங்கே 1 2 3 4 ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இதை ஏன்ற செட்டை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? 1,2ன்னு எடுத்துக்கிறேன். பீன்ற செட்டை ஒரு 1,2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு ஏ கிராஸ் பி என்ன கிடைக்கும்? 1,1 1,2 1,1, 1,2, 2,1, 2,2. அப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வருமானு பாருங்க. 1,1 1,2 2,1 2,2 இந்த மாதிரி பாயிண்ட் போய்கிட்டே இருக்குமா? கரெக்டா? அதே மாதிரி லெஃப்ட் ரைட் சைட்லையும் போகும். ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு வருமா இந்த கான்செப்ட்? வருமா வராதா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல மட்டும் தான் சார் வரும். வரும். சரி, வெரி குட், சூப்பர், கரெக்ட். இப்போ இதே இது அடுத்த கான்செப்டுக்குள்ள போறேன். இசட் கிராஸ் இசட், அதாவது இன்டிஜர். அப்போ இது டயக்ராம் எப்படி வரும்? இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இசட் கிராஸ் இசட் எந்தெந்த குவாட்ரண்ட் வரும் மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா, செகண்ட் குவாட்ரண்டா, தேர்டா, ஃபோர்த்தா? எல்லாமே வரும் சார் 4 குவாட்ரண்ட்லயுமே. ஏன்னா இசட்ன்ற இன்டிஜர் நெகட்டிவ் வழி வரும், பாசிட்டிவ் வழி வரும், ஜீரோ வரும். இப்போ ஜீரோ எடுத்தாவே நம்மளுக்கு இந்த மாதிரி புள்ளி போய்கிட்டே இருக்கும். இங்கே மைனஸ்ல 0,-1 0,-2 இப்படியே போகும். இங்கே இன்டிஜர்னால எனக்கு ரைட் சைடும் வரும், லெஃப்ட் சைடும் வரும், டவுன்வேர்டும் வரும். அதாவது ஃபோர்த் குவாட்ரண்ட் வரும், தேர்ட் குவாட்ரண்ட், எல்லா பாயிண்ட்டுமே வரும். தட் இஸ் இசட் கிராஸ் இசட். இது எனக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட்டு ஏன்ற செட்டு ஒரு 1, இசட்னா 1 -1 2 இந்த மாதிரி எடுத்துக்கிங்க. சரிங்களா? அடுத்து இதுக்கும் இன்டிஜர் எடுக்கணும். அப்போ -2 -5 ஏதோ ஒரு 2 எலமெண்ட் அது சேர்ச்சை பண்ணுற மாதிரி எடுத்து நீங்கள் ஆர்டர் பேர் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி இந்த 4 குவாட்ரண்ட்லேயும் வரும். அதுதான் என்ன சொல்கிறாங்க? இசட் கிராஸ் இசட்டு. சரி, இப்போ இதே இது ஏ வந்து க்ளோஸ் இன்டர்வல் 1,2, பீன்றது ஒரு 1,3. இது ஒரு க்ளோஸ்ட் ப்ராக்கெட்டில், ஓப்பன் ப்ராக்கெட்டில் பீன்றது 1,3. சரிங்களா? அப்போ இதுக்கு டயக்ராம் எப்படி வரும் பாருங்க. இது 1, இது 2, இது ஃபர்ஸ்ட் செட்டு. இது என்னது? 1 இதுவும் 3. அவங்க டயக்ராம் எதுக்குள்ள மட்டும் இந்த கண்டிஷனை சேட்ஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுங்க. இது அப்படியே ஆர்டர் பேர் எழுதுங்களேன். 1,1 1,3 2,1 2,3 வேற ஏதாச்சும் வருமா? இந்த ஏரியாக்குள்ள தான் வரும். வேற ஏதாச்சும் வேல்யூ வருமா சொல்லுங்க இந்த இன்டர்வலை பொறுத்தளவுல? வராதுங்க சார், அவ்வளவுதாங்க சார். இதே நம்மளுக்கு என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. பாருங்க, இது க்ளோஸ் இன்டர்வல் 1,3, இது என்னது? நார்மல் செட் பிராக்கெட் 1,3. அப்போ இந்த ஏரியாவுக்குள்ள தான் கவர் ஆகும்.
நெக்ஸ்ட் இது க்ளோஸ் இன்டர்வல், இது ஜஸ்ட் ஒரு பிராக்கெட் தான். இதே எக்ஸாம்பிள் 8 பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு க்ளோஸ் இன்டர்வல் 1,2, பின்றது க்ளோஸ் இன்டர்வல் 1,3. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன வரும்? சொல்லுங்க. 1,1, ம் 2,1, 1,3. ம் 1,3, 2,3. அப்ப எனக்கு இந்த கேப்புக்குள்ள மட்டும்தான் ஆன்சர் வரும், வேற எதுவும் வராது. சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே க்ளோஸ் இன்டர்வல்ல, ரெண்டுமே க்ளோஸ் இன்டர்வல். கரெக்டா? அது இப்ப இதுல இருந்து நம்ம ஒரு கன்க்ளூஷன் ரிசல்ட் எழுத போறோம். ரிசல்ட் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு படிச்சதுல ரீகலெக்ட் பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா அடுத்து யூஸ் ஆகும், அதுல எந்த டவுட் வேணா. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா பேசிக் கான்செப்ட் தான் போட்டிருப்பேன், கிளாஸ் 1ன்னு போட்டு. இப்ப ஏன்ற செட்டு ரியல் நம்பர், பின்ற செட்டு ரியல் நம்பர், இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? ரியல் நம்பர் தான் சார். வேற எதுவும்? கரெக்ட். இப்ப இதுல எது பெருசுன்னு பாத்துக்கீங்க, இந்த ரெண்டு செட்ல எது பெருசோ அதான் வரும் ஆட் பண்ணும்போது. சரி, இப்ப ஏன்றது ரியல் நம்பர், பின்றது ரேஷனல் நம்பர், ரெண்டையும் ஆட் பண்ணா ரியல் நம்பர் வரும் சார். ஏன்னா ரியல் ரேஷனல் நம்பரோட ரியல் நம்பர் பெருசு. சரிங்களா? அடுத்து தேர்ட் ஒன், ஏ வந்து ரியல் நம்பர், பின்றது இன்டிஜர். இப்போ ரெண்டையும் ஆட் பண்றேன், ரியல் நம்பர். Real. ரைட்டு. ஃபோர்த் ஒன், ஏன்றது இன்டிஜர், இன்டிஜர்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போடுவேன் நான், பின்றது இன்டிஜர். அப்ப ஏ பிளஸ் பி என்ன வரும்? Integer. எந்த டவுட்? இங்க ரியல் வராது, ஏன்னா ரெண்டுமே இன்டிஜர் தானே. அடுத்து ஃபிஃப்த் ஒன், இதை கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் நடத்துனது புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏ பிளஸ் பி என்ன வரும்? Natural number. தப்பு. நீங்க தப்பா சொல்லுவீங்கன்னு தெரியும், அதனாலதான் கேட்டேன். லைட்டா யோசிங்களேன். ஒரு சின்ன தப்பு இருக்கு, சரிங்களா? அதை மட்டும் கரெக்டா சொல்லிருங்க. யாருக்கும் தெரியலையா? என்னங்க? சரி, இப்ப தெரியல சார். நேச்சர் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3ல இருந்து சார். சரி, இப்ப இது நேச்சர் நம்பர், இதுவும் நேச்சர் நம்பர். ஆட் பண்ணா எனக்கு எப்போ 1 வரும்? ஆன்சர் வந்து 2 வரும் சார். ஆட் பண்ணா 2ல இருந்து வரும். ஆனா அப்போ 2ல 2 இருந்து நேச்சுரல் நம்பர் கிடையாதுல்ல. 1 வராதுல, அப்ப n டிஃபரன்ஸ் 1ன்னு எழுதணும்ல. சார். சார் ஆமா சார். ஏன்னா எனக்கு நேச்சர் நம்பர்னா 1ல ஸ்டார்ட் ஆகும் தெரியும், ஆனா இங்கேயும் நேச்சர் நம்பர், இங்கேயும் நேச்சர் நம்பர். நான் ஸ்டார்டிங்கே 1 + 1ன்னு எடுத்தா எனக்கு 2 தான் வரும், 1 எப்பயுமே வராது. இப்போ ஒருவேளை இங்க ஏ வந்து டபிள்யூ ஹோல் நம்பரும் பி வந்து நேச்சர்னு எடுத்தா நம்ம எதுவும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன போட்டுடலாம், ஹோல் நம்பரே போட்டுடலாம். ஹோல் நம்பருமே வராது, 0 வராதுல. Natural தான் வருங்க சார். நேச்சர் தான் வரும், ஏன்னா 1 தான் ஸ்டார்ட் ஆகும் நேச்சர் நம்பர்ல. இங்க ஆட் பண்ணா 2 தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்பர்ஸ், 1 + 1 2 தான் இங்க. அதனால 1 மட்டும் செப்பரேட் பண்ணணும், அதை மறந்து விடாதீர்கள். அதே இதுல ட்விஸ்ட். சரிங்களா? ரைட். 6th ஒன், இது கரெக்டா சொல்லிடுவீங்க, இருந்தாலும் ஏன்றது பி கியூ, பின்றது கியூ காம்ப்ளிமெண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ண என்னங்க வரும்? 2 தாங்க சார். ஏதோ Q தான் கியூ சார். வருமா? ஏங்க ஆட் பண்ணுங்க, ஒன்னு கியூ காம்ப்ளிமெண்ட்டுங்க, எப்படிங்க கியூ வரும்? ரெண்டுமே சம்மந்தம் இல்லாதுங்க. 2 + 1 = 2 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2. 2 + 1 = 2, 2 + 1 = 2. 2 + 1 = 2, 2 + 1 = 2. 2 + 1 = 2, 2 + 1 = 2. 2 + 1 = 2, 2 + 1 = 2. 2 + 1 = 2, 2 + 1 = 2. 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1 = 2, 2 + 1
Q plus Q complement answer. நல்லா யோசிங்க, பக்கமா வந்துட்டீங்க. யோசிக்கிறீங்க? ரியல் நம்பர் கரெக்ட், ஒரு ஆள் கரெக்டா சொல்லிட்டாங்க. யார்? சரண்யா வடிவேல் மேடம் நினைக்கிறேன். ரியல் நம்பர் தானங்க வரும். இது Q, இது Q காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டையும் சேர்த்தா என்னங்க வரும்? ரியல் நம்பர் தானே வரும். எஸ்ஸா நோவா? புரியலையா? நானே சொல்லிடவா என்னன்னு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடவா? ஏதாச்சும் சொன்னாத்தே Yes, sir. உங்களுக்கு புரிஞ்சு புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Qனா ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க. ஒரு 2/3ன்னு எடுத்துக்கிறேன். 2 சரி. இப்ப Bன்றது Q காம்ப்ளிமெண்ட், ஒரு √2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். √2 + 2/3. சரிங்களா? இதை ஃபைனலா என்னன்னு சொல்லலாம்? ரியல் நம்பர்னு சொல்லிடலாமா? Yes, சொல்லாம sir. சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். சொல்லுங்க. தாராளமா சொல்லலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணா அது ரியல் நம்பர் தான். ஏன்னா இது என்னாச்சு? இர்ராஷனல், இது ரேஷனல். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்முடைய ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பான முறையில் ரியல் நம்பருக்குள்ள வந்துடும். அது எந்த கான்செப்ட்னாலும் ரியல் நம்பர் நம்ம எடுத்துக்கலாம்ல. ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல், இர்ராஷனல். சரி, இப்போ 7th ஒன். ஏ வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1. பின்றது ரியல் நம்பர். இப்போ எனக்கு A + B என்ன வரும்னு சொல்லுங்க. Real number. ஏன்னா அந்த ரியல் நம்பருக்குள்ள இந்த இன்டர்வல் வந்துருமா? கண்டிப்பா வந்துடும். சரிங்களா? எதுவும் டவுட் இருக்காங்க இதுல? இந்த ஆறுக்குள்ள இந்த க்ளோஸ் இன்டர்வல் 0,1 வந்துடும். எந்த டவுட்டும் வேணாம். சரி, இப்போ 8th ஒன் பாருங்க. அதே க்ளோஸ் இன்டர்வல் 0,1. பின்றது Q ரேஷனல். இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? கடைசி பயங்கரமா குழப்புதா? Real, sir. ஏன்னா இப்ப பாருங்க, நான் இந்த Qக்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கிறேன்? 3.14ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? 3.14 எப்படி எழுதலாம்? 3 + 0.14ன்னு எழுதலாமா? இந்த 0.14 இதுக்குள்ள வந்துருமா? கரெக்டா? இந்த 3 நான் எப்படி எழுதலாம்? 3/1ன்னு எடுத்துக்கலாமா? எஸ்ஸா நோவா? எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? எழுதலாங்க சார். அப்ப எனக்கு இந்த கேப்புக்குள்ளேயும் வருது. நான் இதை இந்த ஃபார்மேட்லயும் எழுதிடுறேன். ரேஷனல் ஃபார்மேட்லயும் எழுதிடுறேன். இந்த ஃபார்மேட் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் √2 வெளியே எடுங்க. √2னா 1. என்னங்க ஆன்சர்? 4/1. 414. 414. அப்ப இந்த 1 நான் என்னன்னு எழுதலாம்? 1/1ன்னு எழுதலாம். இந்த 0.414 0.141 எழுதிடலாம். அது இந்த இன்டர்வல்ல வரும். அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3 + 0.14 3.14. இது என்னன்னு சொல்லலாம்? ரியல் நம்பர்னு சொல்லிடலாமா? Yes, sir.